சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் 120 மின்சார பேருந்துகளை போக்குவரத்துக்காக துவங்கி வச்சிருக்காரு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதை நம்ம டிவி, பேப்பர், சோசியல் மீடியா இதன் மூலமா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் சில அரசியல் விமர்சகர்களும் சமூகவாதிகளும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மின்சார பேருந்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னும், இந்த அரசு போக்குவரத்து துறையை தனியார் நிறுவனத்துக்கு தாரவாத்து கொடுத்திருக்கிறதாவும் சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்ன வச்சிருக்காங்க. இதை பத்தி இன்னும் தெளிவா பார்ப்போம். இந்த மின்சார பேருந்தை இயக்குறதுல இருந்து, சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கிறதுல இருந்து, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து, டிக்கெட் புக் பண்றது, இது எல்லாமே பார்க்கறது ஒரு தனியார் நிறுவனம் தானாமா. நம்ம தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்க இந்த செயலானது போக்குவரத்து துறையை தனியார் நிறுவனங்களுக்கு விற்கிறதுக்கு ஒரு முதல் அடியா எடுத்து வச்சு பார்க்கறாங்க. தமிழ்நாடு அரசோட இந்த செயலானது அரசு போக்குவரத்து துறையை தனியார் நிறுவனங்களுக்கு விற்கிறதுக்கான முதல் படியா பார்க்கப்படுது. இந்த மின்சார பேருந்தோட ஃபவுண்டர் லிஸ்ட்ல யார் யார் வராங்கன்னா, வேர்ல்ட் பேங்க், KfW, AIIB போன்ற தேசிய அளவிலான வங்கிகள் தான் இந்த மின்சார பேருந்தோட ஃபவுண்டிங்க்கு வராங்க. இந்த மின்சார பேருந்து இயங்குறதுல இருந்து, இந்த மின்சார பேருந்தை தயாரிக்கிறதுக்கு கடன் கொடுக்கறதுல இருந்து, இப்படி ஒவ்வொரு தனியார் நிறுவனமும் இதுல ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறாங்க. இந்த தனியார் நிறுவனங்களுக்கான கான்ட்ராக்ட் அப்படின்றது 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் இல்லாம அடுத்து வரப்போற 12 வருஷமும் இந்த மின்சார பேருந்துகளை மெயின்டைன் பண்ற ஒர்க் இந்த தனியார் நிறுவனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த மின்சார பேருந்து இயங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே நின்னுடுச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.